ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. தமிழ்நாட்டுல தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இப்பொழுது இந்தியாவிற்கே ஒரு மாபெரும் ஒளிவீற்றாக மாறியிருக்கிறது. அடுத்த ஒரு 5, 6 ஆண்டுகள்ல மிகப்பெரிய பொருளாதார மாற்றங்கள் பெண்கள் மத்தியில உருவாகி இருக்கும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. கடந்த 50 ஆண்டுகளாக பெண்களை மையப்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு சரிவிகித மக்கள் நலத் திட்டங்கள் எப்படி தமிழ்நாட்டுல இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை கொண்டு வந்திருக்குதோ, மற்ற மாநிலங்கள கம்பேர் பண்றப்ப தமிழ்நாடு பெண்களுடைய அந்த முன்னேற்றமாக இருக்கட்டும், பெண்களுடைய வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், இந்தியாவிலே பெண்கள் அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். அதே மாரி குழந்தைகள் இறப்பு விகிதம், நியூட்ரிஷன் வந்து அளவாக இருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்கள்ல வந்து முதலிடத்துல இருக்கிறது தமிழ்நாடு. ஸோ இந்த வகையில தமிழ்நாட்டுல 2021ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த அந்த வாக்குறுதி, திருச்சி மாநாட்டுல வந்து பல்வேறு திட்டங்கள் அறிவிச்சாங்க. 5 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம்னு அறிவிச்சாங்க. அதுல பிரதானமாக இருந்தது பெண்களுக்கு இலவச பேருந்து மற்றும் மாதம் ரூ. 1000 உதவித்தொகை அப்படின்னு. இந்த 2 திட்டங்கள் மூலமாகவே ஒவ்வொரு பெண்களும் கிட்டத்தட்ட தகுதி வாய்ந்த பெண்கள் அனைவருமே மாதம் வந்து ரூ. 1500 ரூ. 2000 வரைக்க சேமிப்பாக சேமிக்க முடியும். ஸோ இந்த திட்டங்கள் வந்து எப்படி வந்து தமிழ்நாடு பெண்கள் வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள கொண்டு வந்ததோ, அது இன்றைக்கு இந்தியா முழுக்க வந்து ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம். அதற்கு வந்து ஒரு வகையில வித்திட்டது காங்கிரஸ் கட்சி அப்படின்னே சொல்லலாம். எப்படி வந்து தமிழ்நாட்டுல திமுக கொண்டு வந்த அந்த திட்டத்த காங்கிரஸ் கட்சி அப்படியே எடுத்துட்டு போய் கர்நாடக மாநிலத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பெண்களுக்கு மாதம் ரூ. 2000 அப்புறம் வந்து பேருந்துல வந்து பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு அறிவிச்சாங்க. மாபெரும் வெற்றிய வந்து கர்நாடக மாநிலத்துல காங்கிரஸ் கட்சி பெற்றது அப்படின்னே சொல்லலாம். பாஜகவினுடைய அனைத்து அதிகார பலம், பணபலம், அப்புறம் அமைப்புகளுடைய பலம் எல்லாத்தையும் மீறி தனிப்பெரும்பான்மையாக காங்கிரஸ் கட்சி அங்கு வெற்றி பெற்றது. அதற்கு பின்பு ஹிமாச்சல் பிரதேசத்திலும் வெற்றி பெற்றது. அதற்கு பின்பு தெலுங்கானா மாநிலத்திலும் வெற்றி பெற்றது. அதற்கப்புறம் தான் பாஜக வந்து சுதாரித்துக்குச்சு. இதுக்கப்புறம் நம்மளும் இந்த திட்டத்த கையில எடுக்கலன்னா தோற்று போயிருவோம்னு சொல்லிட்டு தான் ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் தேர்தல்கள்ல அவர்களும் மாதம் ரூ. 1000 நாங்க தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. ஏன் மத்திய பிரதேசத்துலலாம் தேர்தல் வர்றதற்கு முன்பாகவே அறிவிச்சுட்டாங்க. மாதம் ரூ. 1000 குடுப்போம் அப்படின்னு சொல்லி குடுக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தான் அங்க வந்து அவரு சிவராஜ் சிங் சௌஹான் வந்து மாபெரும் வெற்றிய பெற்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு முதல்வர் பதவி குடுக்கல. இன்றைக்கு கேபினெட் அந்தஸ்துல குடுக்குறாங்க. அடுத்த பிரதமர் அவர்தான் அப்படிங்கிற ஒரு வகையிலயும் அவர ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. ஸோ இந்த பிஜேபி கட்சி வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க இந்த திட்டத்த கொண்டு வந்து தான் சமீபத்தில மகாராஷ்டிரா மாநிலத்திலும், ஹரியானாவிலும் கூட மாபெரும் வெற்றியை பெற்றார்கள். ஹரியானா, மகாராஷ்டிராவுக்கு பின்னாடி அவர்களுடைய பெற்ற வெற்றிக்கு பின்னாடி இவிஎம் முறைகேடு இருக்குன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஒருபுறம் இருந்தாலும், பெண்களுடைய வாக்குகள் அதிகமாக விழுந்திருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே சொல்ல முடியாது. இன்றைக்கு ஆண்களுக்கு சமமாக பெண்களுடைய வாக்குகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 47.9 கோடி வாக்குகள் வந்து நாடாளுமன்ற தேர்தல்ல பெண்கள் வந்து எலிஜிபிள் வோட்டர்ஸ் வந்து இருந்தாங்க. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அதுவும் கூடும். சட்டமன்ற தேர்தல்கள்லயுமே ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களுடைய வாக்குகள் இருக்கு. ஸோ அரசியல் காரணங்களுக்காகவே அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல்ல வாக்குறுதியாக பெண்களுக்கு இலவச மணியும், பிளஸ் வந்து பல இலவசங்கள குடுத்தாலுமே, அது வந்து ஒரு பெண் வந்து முன்னேற்றம் அடைகிறாள் அப்படின்னா, அந்த குடும்பமே முன்னேற்றம் அடைந்த ஒரு கணக்கு வரும். அப்படிங்கிறப்ப, ஒட்டுமொத்த இந்தியாவுமே முன்னேறுவதற்கான பல்வேறு வழிவகைகள அது உருவாக்கும். தொழில் முனைவோர்களாக பல பெண்கள் இன்னைக்கு உருவாகிக்கிட்டு வராங்க. ஸோ இந்த விவகாரத்துல இந்தியா முழுக்க ஒரு புரட்சியை ஏற்படுத்துறதுக்கு தமிழ்நாடு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம். இது ஒண்ணு. இது வந்து நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய பல சித்தாந்தங்கள வந்து நீர்த்து போகச் செய்யும் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டுல வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற அந்த திட்டத்த ராஜஸ்தான்ல அசோக் கெலாட் அவர்கள் ஆட்சியில இருந்தப்ப ஒரு ஏரியால வந்து அறிமுகப்படுத்த தொடங்குனாங்க. இன்றைக்கு பிஜேபி அங்க ஆட்சிக்கு வந்த உடனே அத நிறுத்திட்டாங்க. ஆனாலும் அதுக்கான கோரிக்கைகளும், அதற்கான எதிர்பார்ப்புகளும் இன்னும் இந்தியா முழுக்க அங்கங்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டுல தொடங்கின பல புரட்சிகர திட்டங்கள்ல பெண்களை மையப்படுத்தி வரக்கூடிய திட்டம் வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க பரவி இருக்கிற மாதிரி மற்ற திட்டங்களும் சமூக நீதி அடிப்படையில் உருவாக்கக்கூடிய மற்ற திட்டங்களும் இந்தியா முழுக்க பரவும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இன்றைக்கு மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, சமூக வலைதளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா செய்திகளையும் உடனுக்குடன் அனைத்து பகுதிகளுக்குமே கொண்டு போய் சேர்க்கிறது. அதன் மூலமாக அரசியல் கட்சிகள்
தங்களுடைய சித்தாந்தங்கள வந்து உள்ள புகுத்திக்கிட்டு மக்கள கட்டி போட முடியாது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஸோ இந்த நேரத்தில தான் இந்தியா முழுக்க வந்து மாநிலங்கள் வந்து அந்த உதவித்தொகைய குடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ இதில ஒரு சின்ன கிளான்ஸ் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில வந்து ரூ. 1000 குடுக்குறாங்க. கர்நாடகாவுல ரூ. 2000 குடுக்குறாங்க. ஒடிஷால பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 வருஷத்துக்கு குடுக்குறாங்க. கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ரூ. 850 அந்த மாரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹரியானாவுல ரூ. 2,100 குடுக்குறாங்க. தெலுங்கானாவுல ரூ. 2,500 குடுக்குறாங்க. மத்திய பிரதேசத்தில ரூ. 1000, சத்தீஸ்கர்ல ரூ. 1000, ராஜஸ்தான்ல ரூ. 1000, ஹிமாச்சல் பிரதேசத்தில ரூ. 1,500, ஆந்திர பிரதேசத்தில ரூ. 1,500, கேரளாவுல ரூ. 1000, பஞ்சாப்ல ரூ. 1000, ஜார்க்கண்ட்ல ரூ. 1000 குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா, இப்ப ரூ. 2,500 குடுக்க போறதா சொல்றாங்க. வெஸ்ட் பெங்கால்ல எஸ்சி, எஸ்டி பெண்களுக்கு ரூ. 1000, ஜெனரல் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு ரூ. 500 கொடுக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாம ஓவராலா இருக்கக்கூடிய 36 மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் வந்து பெண்களை மையப்படுத்தி இந்த திட்டங்கள வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. நாளுக்கு நாள் இது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உத்தரப்பிரதேசம், அப்புறம் இப்ப டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பீகார் தேர்தல் வர இருக்கிறது. ஸோ இந்த மாநிலங்களிலும் பெண்களை மையப்படுத்தி அரசியல் கட்சிகள் திட்டங்களை அறிவிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. ஏன்னா, இன்னைக்கு அப்படி அறிவிக்கல அப்படின்னா, தேர்தல்ல வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இப்ப பிஜேபி அறிவிக்கலன்னா, காங்கிரஸ் அறிவிக்கும். இந்தியா கூட்டணிகள் வந்து அறிவிக்கும். வேற வழியே இல்லாம பிஜேபி வந்து அறிவிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு ஒரு மூவ் ஒரு ஒரு இதுன்னே சொல்லலாம் நம்ம. ஸோ இதுக்கிடையில அ ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு ஒரு இடி விழுந்த மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவ பிறப்பிச்சிருக்கு. ஏற்கனவே பாபர் மசூதி இடிப்பு அத வச்சு தான் பிஜேபி ஒரு அரசியல் கட்சியாகவே உருவெடுத்து இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டுல வந்து பல கலவரங்களுக்கும், பல பிரச்சனைகளுக்கும் இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய சித்தாந்தங்கள் தான் காரணம் அப்படின்னு பெரும்பான்மையானவர்கள் குற்றச்சாட்டுற மாதிரி, இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அந்த குற்றச்சாட்டுகள வந்து உறுதிப்படுத்துற மாதிரி கூட ஒரு விஷயத்த வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து பாபர் மசூதிக்குள்ள தான் அங்க பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் கோவில் இருந்துச்சு. அத இடிச்சுட்டு தான் மசூதி கட்டுனாங்கன்னு சொல்லி, இன்னைக்கு மசூதிய இடிச்சுட்டு கோயில கட்டி வச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஞான்வாபி மசூதிக்குள்ள லிங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு, அங்க ஒரு பிரச்சனை பண்ணி, அங்க ஒரு கலவரத்த பண்ணாங்க. அப்புறம் ஹரியானாவுல வந்து நூவு அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய கலவரத்த பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உத்தரப்பிரதேசத்தில சாம்பல் பகுதியில ஒரு மசூதிக்குள்ள கல்கியோடைய கோயில் இருந்துச்சு. அத திரும்பி நாங்க வந்து சர்வே பண்ண போறோம்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் உத்தரவிட்டு, அத ஆய்வு செய்ய போன இடத்துல பெரிய சண்டைகள் உருவாகி, அந்த இடத்துல வந்து 5 பேர் இறந்து போனாங்க. ஸோ இப்போ அந்த அத குறிச்சதான ஒரு தீர்ப்ப தான் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. ஒரு தீர்ப்புன்னு சொல்லாம உத்தரவு அப்படின்னே சொல்லலாம். ஆ இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா, இந்த வழிபாட்டு தலங்கள மையப்படுத்தி ஆய்வு நடத்தி, அதுக்குள்ள என்ன கோவில் இருந்துச்சு, இந்த மாரி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு ஒரு உத்தரவு. அது மட்டும் இல்லாம, கீழமை நீதிமன்றங்கள் எந்த நீதிமன்றங்களுமே இந்த வழிபாட்டு தலங்கள ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கக் கூடாது. ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் இருக்கு அப்படின்னா, அது எல்லாத்தையும் அப்படியே நிறுத்தி வைங்க. இல்ல தீர்ப்பு குடுக்குதீங்கன்னா, அந்த தீர்ப்பு எல்லாத்தையும் நிறுத்தி வைங்க அப்படிங்கிற மாரி ஒரு உத்தரவ பிறப்பிச்சிருக்கிறாங்க. இது உண்மையிலே வரவேற்கத்தக்க உத்தரவு அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் ஆர்எஸ்எஸோ, பிஜேபியோ இத சும்மா விடமாட்டாங்க. என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா, அவர்களுடைய ஒரே ஒரு இது வந்து இதுதான். "இந்துக்களை அனைவரும் ஒன்றிணையுங்கள்" அப்படின்னா, இந்த மாரி ஒரு கோயில வச்சு அரசியல் பண்ணி, மெயினான பிரதானமா இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள் விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை, இந்தியாவினுடைய பொருளாதாரம் மந்த நிலைய நோக்கி போறது, ஊழல் அது எல்லாத்தையும் டைவர்ட் பண்றதுக்கு இந்த விஷயத்த கையில எடுப்பாங்க. ஸோ, இப்ப இன்னொரு விஷயம் கையில எடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு, ஒரே தேர்தல் அப்படிங்கிறத கையில எடுத்திருக்கிறாங்க. டெல்லியில தேர்தல் வர இருக்கிறது. ஆம் ஆத்மி அறிவிச்சுட்டாரு, "நான் தனிச்சு போப்போறேன். காங்கிரஸ் தனிச்சு போகட்டும். கூட்டணி கிடையாது." ஏன்னா, ஹரியானா மாநிலத்தில வந்து பெரிய எங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கல. நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸோட சேர்ந்து இருந்ததுனால தான் நாங்க ஜெயிக்கக்கூடிய இடத்துலலாம் தோற்று போனோம் அப்படின்னு அவர்களுக்குள்ளாக ஒரு உட்கட்சி பூசல் வந்து உட்கட்சி பூசல் அதாவது ஒரு கூட்டணி பூசல் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் வந்து இப்ப நாங்க வந்து தனியா நிக்கிறோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல வந்து இன்னைக்கு என்டிஏ கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 மாநில தேர்தலையே ஒரே நேரத்தில உங்களால நடத்த முடியாதப்ப, மாநிலங்கள், ஒன்றியம், ஊராட்சி எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில தேர்தல் நடத்திருவீங்களா? அந்த அளவுக்கு மேன் பவர் இருக்கா? அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, அதானி விவகாரத்த வந்து மடைமாற்றுவதற்காக தான் இந்த மூவ கையில எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தொடர்ந்து பேசுவோம். இத குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.